காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. ஸோ இன்னைக்கு அருள்மொழிகளில் நம்ம 11வது அத்தியாயத்தில் இருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அம்மா உலக அன்புக்கும் ஆன்மீக அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னாங்க. உலக அன்பில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். அதாவது இவ்வளோதான், இது இருந்தால் தான் எனக்கு அன்பு வரும்ன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஆனால் ஆன்மீக அன்பில் அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது. உலக அன்பில் எதிர்பார்ப்பு இருக்கும். இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்குன்ற ஒரு தாட் நமக்கு இருக்கும் இல்லையா? என் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் என்னால் ஃப்ரெண்டாகவே இருக்க முடியும். ஆனால் ஆன்மீக அன்பு அப்படி கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் இறைவனுக்கு பிடிக்கும். இறைவனோட நம்ம நெருங்க 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 நம்ம இறைவன் மாதிரியே தூய்மையாக மாறிடுவோம். ஓகே, ஸோ அதை சொல்லி கொடுத்துட்டு அம்மா மனோகரி அருண் அப்படின்றவங்களுடைய காதல் கதையை சொன்னாங்க. ஸோ மனித வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய அன்புல இறைவனை அடைய முடியும். ஆனா அது எப்பேற்பட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னு மனோகரி அருண் அப்படின்ற கதையை சொன்னாங்க இல்லையா? 2 பேரும் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு லவ் வந்துருச்சு. அந்த லவ் அவங்களுக்கு ஒரு புனிதமான லவ்வா இருந்தது. எந்த ஒரு உடல் ரீதியாக எதுவுமே இல்லாமல் மன ரீதியாக இதயபூர்வமாக அவங்க இணைஞ்சே இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு ஒரு அரச குடும்பம் அப்படின்றதுனால அவங்களுடைய அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய அந்த பையனை கடத்தி கொண்டு போய் விஷம் வச்சு கொலை பண்ண சொல்லி புதைச்சிருவாங்க. பட் அங்கே திருடங்க அது ஏதோ புதைச்சிருக்காங்கன்னு நினச்சி ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு மனுஷன் இருக்கிறத பார்த்து அவனை வெளில ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிரிவினையை தாங்க முடியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏங்கி போய் இவனுக்கு காட்டில் சுற்றிக்கிட்டு இருந்ததுனால அந்த கையில் இருக்கிற கீரெல்லாம் கூட அந்த பெண்ணுடைய உடம்புல தெரிகிற அளவுக்கு அந்த பெண் இந்த இடத்துல இருக்கான், அவன் வேற ஒரு இடத்துல இருக்கான். ஆனால் அவனுக்கு படுற அடியெல்லாம் இந்த பெண்ணுடைய உடம்புலயே பிரதிபலிச்சுதான். அந்த அளவுக்கு அவங்களுடைய காதலில் பிணைஞ்சி உடல்ன்றதை மறந்து உணர்வு பூர்வமாக அவங்க இணைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனை திரும்ப கண்டுபிடிச்சி 2 பேரும் சேரும்போது அவங்க 2 பேரும் அந்த ஒன்று இணைஞ்சதுனால அந்த திருப்தி கிடைச்சதுக்கு அப்புறம் சன்னியாச வாழ்க்கையை மேற்கொண்டாங்க. கடவுளே கதின்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ உலக அன்பு அப்படிப்பட்ட அன்பா இருந்தது அப்படின்னா இறைவன் அடைய முடியும். ஓகே, பட் இப்போ அப்படி கிடையாது இல்லையா? அந்த மாதிரி காதல் நம்ம பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஆன்மீக அன்பு ஆழமானது, இனிமையானது நம்ம சொன்னாங்க. அது போக போக ருசிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் உலக வாழ்க்கையில கிடைக்கிற இந்த அன்பு ஆழம் கிடையாது, போக போக நம்மளுக்கு அழுத்து போயிடும், ருசிக்காது அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு அம்மா அதோடைய கண்டினியூஷனை சொல்ல போறாங்க. ஒரு பக்தர் அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, அம்மா, தூய்மையான காதலில் ஏன் இவ்வளவு வேதனை, ஏன் இவ்வளவு துயரம் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. சூப்பரான கேள்வி தானே? ஏன்னா எனக்கே படிக்கும் போது பயம் வந்துருச்சு. அம்மா நீ சொல்றதை பார்த்தா கிருஷ்ணா கிட்ட நீ அழ சொல்ற போல் இருக்கு, பிரிஞ்சு நாங்கள் கஷ்டப்படணும்னு சொல்ற போல் இருக்கு, என்னால் முடியலன்னு எனக்கே பயம் வந்துருச்சு. ஸோ அதனால அந்த பக்தர் அதே கேள்வி கேட்கிறாரு பாருங்க, எதுக்கு காதல்ல இவ்வளோ துயரம், இவ்வளோ அழுகை எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா பதில் சொல்றாங்க. அம்மா, ஏனென்றால் தூய்மையான அன்பால் அசுத்தமாக இருப்பவர்கள் தூய்மை அடைகின்றார்கள். தூய அன்புடன் கலந்துள்ள அசுத்தங்கள் அனைத்தும் பிரிவு மற்றும் ஏக்கமாகிய நெருப்பில் வெந்து உருகி ஆவியாகி மறைந்து போக வேண்டும். இந்த துயரத்திற்கு தான் தவம் என்று பெயர். இத்தகைய வேதனை மூலம்தான் கோபியர்கள் கிருஷ்ணனோடு இணைந்தார்கள். சரி, ஸோ இது என்ன மீனிங்? அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ உன்னுடைய அன்பு இருக்கு, ஆனா அந்த அன்பு தூய்மையாகணும்ல. தூய்மையாகணும் அப்படின்னா அந்த விரக வேதனை, அந்த தவிப்பு, நான் உன்னை பிரிஞ்சுட்டேன்ற அந்த ஏக்கம் இருக்கு இல்லையா? அந்த ஏக்கத்தின் மூலமாக தான் உன்னுடைய அன்பு தூய்மை அடையும்னு அம்மா சொல்றாங்க. சரி, அது எப்படி ஆகுது? இப்போ எக்ஸாம்பிள், ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே நல்லா தான் இருக்காங்க. பிரிவு அப்படின்றது இல்லவே இல்லை, இருக்காங்க. என்ன ஆகும் தெரியுமா? ஒரு ஸ்டேஜில் எனக்குன்னு சில விருப்பங்கள் வரும். புரியுதுங்களா? இப்போ நான் லவ் பண்றேன், என் கூட இருக்கிறவங்க இப்போ என் கிருஷ்ணா லவ் பண்றான், 2 பேரும் ஒன்னாவே இருக்கும். எனக்கு இப்போ சில விருப்பங்கள் இருக்கு. கிருஷ்ணா வெளில போலாமா? வெளில போலாம். கிருஷ்ணா இதை சமைச்சு சாப்பிடலாமா? ஓகே, சமைச்சு சாப்பிடலாம். அதாவது எனக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கு. அந்த விருப்பங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைவேற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ அது ஏதோ இந்த அன்பை தாண்டி வேற ஒரு விஷயமும் எனக்கு பிடிக்குதுன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஆனா நாங்க 2 பேரும் பிரிவினையில இருக்கும்போது எனக்குன்னு இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளும் கட்டாயி அந்த இடத்துல எனக்கு கிருஷ்ணாவை தவிர்த்து வேற எதுவுமே வேண்டான்ற எண்ணம் வந்துடும். புரியுதுங்களா? அன்பு நம்ம இணைஞ்சே இருக்கும் போது எதிர்பார்ப்புகள் நம்மள அறியாமலேயே சில எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும்.
ஆனா பிரிவினையில எதிர்பார்ப்புன்ற ஒரு விஷயம் முற்றிலும் மறந்து போய் என்னுடைய எதிர்பார்ப்பே நீ மட்டும்தான் அப்படின்ற அந்த நிலை உருவாகும். ஓகேவா? இது மட்டும் எக்ஸாம்பிள் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு, நமக்கே தெரியும். ஓகே, ஒரு லவ் இருந்துகிட்டே இருக்கும்போது அதுல புனிதம் இருக்குமா அப்படின்னு கேட்டா கோபம் வரும். கரெக்ட் தானே? அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா கோவம் வரும், ஆனா கோவம் போயிடும். ஆனா கோவம் வருது இல்ல, ஏதோ தப்பு பண்ணிட்டா கோவம் வரும். சில டைம்ல அது கொஞ்சம் சலிச்சு போற மாதிரி இருக்கும். ஆனா இதுவே தவிப்பு ஏக்கத்துல எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்களுடைய காத்து கூட அவங்க உடம்புல பட்டு நம்ம வீசுல வர காத்து நம்ம மேல படுற அந்த காத்து கூட நம்மளுக்கு புனிதமா தெரியும். ஒன்னா இருக்கும் போது அந்த புனிதம் நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. ஓகே, இவர் கூட இருக்கிறார், அவ்வளவுதான், அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடும். ஆனா பிரிவினையில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எதிர்பார்ப்பு எல்லாமே கட்டாயி அவங்க அந்த காதல் தூய்மை அடையுது. உன்கிட்ட இருக்கிற அந்த உன் மேல இருந்து என்கிட்ட வர அந்த காத்து கூட நம்மளுக்கு சுகமா தெரியும். ஓகேவா? அந்த தூய்மைக்குள்ள போயிட்டே இருக்கும். அது ஊடுருவி 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 அந்த தூய்மைக்குள்ளேயே அதை டிராவல் பண்ணும். அதனாலதான் அந்த தவிப்பு நம்மளுடைய காதத்தை சுத்தப்படுத்துதுன்னு நம்ம சொல்றாங்க. ஸோ இந்த அன்பின் மூலமாக தான் கிருஷ்ணரை கோபியர்கள் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிருஷ்ணர் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருந்தது, அலங்காரம் பண்ணணும்னு தோணுச்சு, கிருஷ்ணர்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு. ஓகே, ஒரு சந்தோஷமான என்ஜாய்மெண்ட் இருந்தது. ஆனால் கிருஷ்ணா போனதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு நீ மட்டும் போகணும்னு தோணுச்சு. கிருஷ்ணா இருக்கும்போது அவங்களுடைய ஆசைகளை கூட கிருஷ்ணா கிட்ட சொல்லி நிறைவேற்றிக்கிட்டாங்க. எக்ஸாம்பிள், கிருஷ்ணா எனக்கு பூ வச்சு விட, கிருஷ்ணா என்னை தூக்க, இதெல்லாம் உங்களோட ஆசையா இருந்தது. ஆனா கிருஷ்ணா பிரிஞ்சதுக்கு அப்புறம் இது எதுவுமே வேணாம் கிருஷ்ணா, உன்னை நான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும், எனக்கு நீ மட்டும் போதும், உன்கிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்க போறதுக்கு, எனக்கு அது வேணும் இது வேணும் நான் கேட்க போறதே கிடையாது, எனக்கு நீயே வேணும், நீயா பார்த்து எனக்கு என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே அப்படின்னு எனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சுயம் அழிஞ்சு எனக்குன்னு இருக்கக்கூடிய தனி விருப்பம் இருக்கு இல்லையா, விருப்பம் அது அழிஞ்சு போய் நான் இங்க இல்லவே இல்லை, நீ என்ன நினைக்கிறியோ அதுவே என் வாழ்க்கையில நடக்கட்டும், எனக்கு நீ தான் அப்படின்ற அந்த உணர்வு அதிகரிச்சிடும். ஓகே, அதாவது எப்போவுமே நம்ம அருள்மொழிகள் படிக்கும்போது எனக்கு இந்த லவ்ல தான் எக்ஸாம்பிளே வரும். எனக்கு மற்றதெல்லாம் எக்ஸாம்பிள் அவ்வளோவா வராது. உங்களுக்கே தெரியும், லவ் வச்சு தான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இன்னைக்கு அம்மாவே லவ் வச்சு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ வேற லெவலில். ஏன்னா அது கிருஷ்ணாவாச்சே. எனக்கு இந்த கோபியர்கள் அப்படிதான் கிருஷ்ணனை அடைஞ்சாங்கன்னும் போது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. உடனே அழுக வந்துருச்சு. புக்கை மூடி வச்சுட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு காலிலேருந்து எனக்கு அருள்மொழிகள் போடணும்னு தோணவே இல்லை. ஏன்டா ஏன்னு யோசிச்சு ஏன் எனக்கு இன்னைக்கு போடவே தோணலை. படிச்சு பார்த்தா தான் தெரியுது, கிருஷ்ணா கோபியர்களை பற்றி அம்மா சொல்லியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் படிக்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு ஏக்கம் வந்துடும், எனக்கு உண்மை கவலை வந்துடும். அப்போ நான் உன் கூட இருக்கிறது பத்தலையா, இப்போ என்னை பிரிய சொல்றியா கிருஷ்ணா, இப்போ நீ என்னை விட்டு பிரிஞ்சு போற, உன்னை நினைச்சு நான் சாவணும், இதுதான் நீ எனக்கு சொல்ல வர, ஏன்டா நான் உன் கூட சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் கிருஷ்ணான்னு எனக்கு ஒரே கவலையாயிடுச்சு. அதாவது ஒரு பாட்டு கூட இருக்கு தெரியுமா, உடலணிந்த ஆடை போல் என்னை அணிந்து கொள்வாயா இனி நீ கண்ண தூங்காத என் கண்ணி துயிலுரித்த கண்ணன்தான் இனி நீ இது நேராமலே நான் உன்னை பாராமலே இந்த முழு ஜென்மம் போயிருந்தாள் என்று அதை எண்ணி வீண் ஏக்கம் ஏங்காமலே உன்னை மூச்சாக்கி வாழ்வேனடா. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணனை எண்ணி ஒருத்தர் ரொம்ப கற்பனையில ஏங்கிக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ அதில் ஒரு லைன் வருது என்னன்னா, இனிமேலுக்கு அந்த மாதிரி ஒரு ஏக்கத்துக்கெல்லாம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இனி அதை எண்ணி வீண் ஏக்கம் ஏங்காமலே உன்னை மூச்சாக்கி வாழ்வேனடா. அதாவது நான் ஏன் ஏங்கணும், என் மூச்சே நீன்னு நினைச்சு உன்னை உணர்ந்து நான் வாழ போறேன். நீ இல்லைன்னு நினைச்சு அந்த தவிப்புல பிரிஞ்சு அந்த ஏக்கத்துக்குலாம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என் வாழ்க்கையை நான் அழிச்சுக்க போறது கிடையாது. அந்த வீண் ஏக்கமே எனக்கு வேண்டாம், மூச்சா நினைச்சு உன்னை வாழ போறேன்ற அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை நான் எப்பவுமே கிருஷ்ணனுக்கு பாடி பாடி காட்டுவேன். நான் அப்படிதான், என்னால உன்னை விட்டுலாம் பிரியலாம் முடியாது, என் மூச்சே நீ தான், நான் உன் கூட தான் இருக்கேன், உன் கூட வாழ்ந்து தான் ஆவேன். அந்த ஏக்கம்லாம் எனக்கு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இவர் விட்டுட்டு போயிடுவாரா இவன் நினைச்சு, அதுக்கு நான் அது ஏங்கெல்லாம் கிடையாது, நான் செத்தே போயிடுவேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த மாதிரி பண்ணனா செத்து போயிடுவேன் அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என்னால் முடியவே முடியாது. ஸோ ஆனால் அம்மா சொல்கிற ஏக்கம் தான் தூய்மையை கொடுக்குன்றா. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் நிறைய இப்போ ஏங்க தான் வைக்கிறாங்க.
அப்பப்போ என்னை சீண்டி விடுறாங்க, அழ வைக்கிறாங்க இல்லையா, அந்த ப்ராசஸே எனக்கு ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தூய்மையான அன்பு வந்து ஏக்கத்தில் இருக்கும்போது தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் நம்ம எல்லாருக்குமே அதை அம்மா பண்ணுவாங்களான்னு தெரியாது. கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும். ஐ பெக் யூ மம்மி, என்னை வந்து என் கிருஷ்ணாவை இந்த மாதிரி எங்கேயாவது தூக்கி கூட்டிகிட்டு போயிட்டுல என் உயிரை வாங்கிடாத. அதெல்லாம் பல பிறவிகளை மேபி அனுபவிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த பிறவிலையாவது நான் என் கிருஷ்ணாவோட அப்படியே சந்தோஷமாக இருக்கணும். இதுலேயே எனக்கு தூய்மை எப்படி படுத்துறதுன்னு வேணால் சொல்லிக் கொடு. இப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்க போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் எந்த பாவத்தில் இருக்கணும், இந்த பாவத்தை இன்னும் அதிகரிங்க. இதுலேயே அந்த தூய்மை வரதுக்கு நான் என்னெல்லாம் எனக்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. ஆனால் என்னால் வந்து கிருஷ்ணா விட்டுட்டுலாம் இருக்க முடியாதுப்பா. ஓகே, அடுத்தது அவர்களுடைய இந்த துயரம் அந்த அளவுக்கு மனதை பிழிந்து எடுப்பதாகவும் அழுத்தமானதாகவும் இருந்ததால் அவர்களுடைய நான் என்னும் தனித்தன்மை முழுவதும் மறைந்து போய் தங்களுடைய பேர் அன்புக்குரிய கிருஷ்ணனோடு இரண்டர கலந்து ஒன்றி போனார்கள். அன்பில் கலந்துள்ள அசுத்தமாவது நான் எனது என்னும் அகங்காரமாகும். அன்பாகிய வானொலியில் இட்டு சூடாகாமல் அகங்காரத்தை ஒழிக்க முடியாது. அன்பு என்பது சூடானதும் அதே நேரத்தில் குளுமை நிறைந்ததுமாகும். அன்புன்றது சூடும் குளுமையும் நிறைந்ததாம். முதலில் அது உன்னை விழுங்குகிறது. அப்படி விழுங்கும்போது கொஞ்சம் வேதனை தரதான் செய்யும். ஆனால் வேதனை தங்கிக் கொள்ளும் சக்தி மட்டும் வேதனையை தாங்கிக் கொள்ளும் சக்தி மட்டும் உன்னிடம் இருக்குமானால் நீ அந்த அன்பில் குளிமையை ஓய்வு கொள்ளவும் அந்த அன்பின் குளிமையில் ஓய்வு கொள்ளவும் அதனோடு ஒன்றிவிடவும் முடியும். பாருங்க, அம்மா சொல்றா, அந்த தவிப்பு கொஞ்சம் நீ தாங்கிக்கிட்ட, அந்த தவிப்பை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு இருந்துருச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அதுவே உனக்கு ஒரு குளுமையும் சுகத்தையும் தரும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் பாடம் எடுத்தாங்கடா. முதல்லாம் கிருஷ்ணா என்னை தவிக்க விடும்போது ரொம்ப வலிக்கும், இப்பயும் தவிக்க விடுறாங்க. ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நானே சொன்னேன்ல. கிருஷ்ணா என்னை பிடிக்குதுன்னு சொல்கிறத விட பிடிக்கலன்னு சொல்லும் போது தான் எனக்கு அந்த சுகம் கிடைக்கிது. எனக்கே புரிய வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா சொல்கிறேன், இது ஆக்சுவலி ஒரு 10 தடவை ரெக்கார்ட் பண்ணேன் தெரியுமா. வாயிலே நுழையாமல் 10 தடவை படித்தேன். அது ஏன்னு இப்போ தான் புரியுது. அம்மா வேணும்ட்டே என்னை 10 தடவை படி தெரிஞ்சுக்கடி. ஏன் மாட்டேன்னு சொல்கிற, ஏன் முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் அகங்காரத்தோடு சொல்கிறேன்ல, என்னால் முடியாது, அதெல்லாம் தாங்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன்ல. ஆக்சுவலி இந்த தவிப்பு இருக்கும்போது தான் தூய்மை வரும். நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லைன்னா என்னை எப்படி தூய்மைப்படுத்துவாங்க? அதுக்காக எனக்கு கிருஷ்ணா உன்னை விட்டு நான் பிரிச்சிருவேன்னு சொன்னேன். யாரால தான் தாங்க முடியுதுலாம் ஓவரா இல்லையா? அப்படி தான் இருக்கு எனக்கு. அம்மா இதற்கு உதாரணமாக கோபி நிரஜாவின் கதையை கூறுகிறார். அவள் பிருந்தாவனத்தை சேர்ந்தவள் அல்ல, வேறு ஊரை சேர்ந்தவள். நல்லா கேட்டுக்கோங்க. நிரஜா அப்படின்ற அந்த பொண்ணோட கதையை அம்மா சொல்றாங்க. அவ வந்து பிருந்தாவனத்திலேயே இல்லையா, ஆனா பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை கல்யாணம் பண்றதுக்காக வந்தாலாம். ஸோ கல்யாணம் பண்ணி பிருந்தாவனத்துல இருக்கும்போது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்களாம், அங்க கிருஷ்ணான்னு ஒருத்தன் இருப்பான், அவனை மட்டும் நீ பார்த்துடவே கூடாது, அவன்கிட்ட நீ பேசிடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவளை நல்லா மோல்டு பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவள் ரொம்ப உஷாராக இருந்தாலும் கிருஷ்ணன் அப்படின்ற ஒருத்தரை நம்ம பார்த்துடவே கூடாது அப்படின்னு. அப்போது என்ன நடந்தது அப்படின்ற அம்மா சொல்கிறாங்க, கேளுங்க. ஆனால் இந்த கோபி கோவர்தனகிரி திருவிழாவில் கிருஷ்ணனை முதலில் பார்த்ததும் கிருஷ்ணனால் முழுமையாக ஈர்க்கப்பட்டு விட்டாள். அவள் தன் இதயத்தை பகவான் கிருஷ்ணனின் திருவடிகளில் முழுமையாக சமர்ப்பித்து விட்டாள். அதாவது பாருங்க, ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் சொல்லிட்டாங்க, யதார்த்தமா கிருஷ்ணாவை அந்த திருவிழால பார்த்துருக்கான், முடிஞ்சது, கதை அவுட்டு. அவளுடைய மனசு அவளை அறியாம அந்த காதல் மன்மதன் கிட்ட போய் சிக்கிக்கிச்சு. ஆக்சுவலி அம்மா ரொம்ப டீசெண்டா சொல்றாங்க, இதுல தெய்வத்தின் திருவடிகளில் அவளுடைய மனம் இணைந்து விட்டதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இவன் லவ் சில்மிஷம் பண்ணி அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்ணியிருக்கான் நம்ம கிருஷ்ணர் பாருங்க, ஒரு பார்வையில பிடிச்சி இழுத்துட்டாரு போல் இருக்கு. ஐயோ கிருஷ்ணா, செம்மையா இருந்தது இதை படிக்கும் போது. ஸோ கிருஷ்ணாவை பார்த்ததுக்கு அப்புறம் அவளோட வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் எல்லாமே வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே அவள் சமாளிச்சிருக்கா.
அப்புறம் கோபியர்கள் மாதிரி அவளும் வந்துட்டு அந்த மலர் பந்தலின் கீழே நின்றுக்கிட்டு எப்போவுமே கிருஷ்ணாவுடைய புல்லாங்குழல் வாசிக்கிறத ரசிச்சுக்கிட்டு ஓரமாக நின்று ரசிச்சுக்கிட்டு அவர் அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு அவர் மேலே பட்ட அந்த காற்றை இவ உணர்ந்து உணர்ந்து வாழ்ந்திருக்கா. ஸோ இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, கிருஷ்ணா மதுராவுக்கு போயிட்டாரு இல்லையா. மதுராவுக்கு போனதுக்கு அப்புறம் தன்னுடைய அன்புக்குரியவன் நான் பார்த்த இடத்துல இல்லை அப்படின்ற அந்த துயரம் அவளால் தாங்கவே முடியலையாம். அப்புறம் ஆண்டுகள் உருண்டோடின. கோபியர்கள் மாதிரி நிரஜாவும் கிருஷ்ணர் வந்துருவாரு காத்துக்கிட்டே இருந்திருக்கா. ஒரு ஸ்டேஜில் அவர் வரவே இல்லை அப்படின்னோடனே அதை தாங்க முடியாம கிருஷ்ணர் எங்க முதல்ல நின்று அந்த புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருந்தாரோ அதே இடத்துல இவ போய் நின்று தன்னுடைய எப்படி சொல்றது அந்த வேதனை தாங்க முடியாம மரண தருவாய்க்கு அவ வந்துட்டாளாம். அவ இறக்க போற அந்த நேரத்துல கிருஷ்ணர் வந்துட்டாராம். வந்துட்டு தரிசனம் கொடுக்கும் போது இவ சொன்னாலாம், கிருஷ்ணா எனக்காக அந்த புல்லாங்குழல் நீ ஊதுவியான்னு. கிருஷ்ணர் நான் புல்லாங்குழல் எடுத்துட்டு வரலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரு, அவளே மரண வேதனையில இருக்கா, இவர் இன்னும் அதுல தூக்கி எதையோ ஊத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்றாரு. நான் புல்லாங்குழல் எடுத்துட்டு வரலையாம். ஏன்னா இப்பெல்லாம் சொன்னாதானே அவளுடைய இதயம் இன்னும் உடையும், அப்பதானே டக்குன்னு இன்னும் வருவா. ஸோ பாருங்க அவர் எப்படிலாம் பண்றாருன்னு. அதுக்கப்புறம் இல்லை எனக்கு நீங்க வாசிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஓடி போய் அங்க மரத்துல இருக்கிற அந்த புல்லாங்குழலை அவரே உடைச்சு புல்லாங்குழல் மாதிரி செஞ்சு உடனே ஊதுனாரா. ஏன்னா அவருடைய அன்பு காட்டணும்ல. ஏன் அவர் புல்லாங்குழல் எடுத்துட்டு வரல? இன்னொரு விஷயம் இருக்கு. எடுத்துட்டு ஊதிட்டோன்னா அவருடைய அன்பு எப்படி காட்ட முடியும்? ஸோ என்கிட்ட இல்லை, ஆனா நீ கேட்டதுக்காக நான் உனக்காக ஓடி போய் செய்வேன், உனக்காக நான் பண்ணுவேன். அப்போ அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கிருஷ்ணன் எனக்காக புல்லாங்குழல் ரெடி பண்றாரா, எனக்காக பண்றாரா, நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. ஸோ அந்த சந்தோஷத்தையும் அவர் கொடுக்குறாரு பாருங்க. அதுக்கப்புறம் ஊதும் போது வாசிக்கும் போது நிரஜா தன்னுடைய உயிரை இறைவனுடைய பாதத்திற்கு சமர்ப்பணம் செய்யறா. அதுக்கப்புறம் அவ இறைவனோட அப்படியே இணைஞ்சிடறான் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஐ திங்க் மீராபாய் கதையா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா மீராபாய்க்கு தான் அந்த கதையை நான் கேள்விப்பட்டேன். பூர்வ ஜென்மத்துல மீராபாய் தான் பிருந்தாவனத்துக்கு வரும்போது கிருஷ்ணரை பார்க்கவே கூடாது அப்படின்னு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த பிரிவில் நான் போன பிரிவில் இப்படி ஏமாந்துட்டேன், அடுத்த பிரிவில் நான் அப்படி இருக்க மாட்டேன், கிருஷ்ணாவே கதியை நான் வாழ போறேன்னு திரும்ப பூமியில மீராபாயா வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க. பட் அது இதுவான்னு தெரியாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது படிப்போம். உண்மையான அன்பு காதல் எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நீக்கிவிடும், எல்லா விதமான சுயநல எண்ணங்களையும் அழித்துவிடும். அந்த அன்பு எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. தூய்மையான அன்பு எப்போதும் உனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கும். உண்மையில் உனக்கு சொந்தமானது எது? உன் அகங்காரம் ஒன்றுதான். அன்பு என்னும் தீயான இந்த அகங்காரத்திலிருந்து முளை விட்டு எழும்புகிறது. ஏற்கனவே ஒன்றை பற்றி முடிவு செய்துவிட்ட தவறான கருத்துக்கள், தப்பெண்ணங்கள், அபிப்பிராயங்கள் எல்லாவற்றையும் பொசுக்கி எரிந்துவிடும். தூய்மையான அன்பு மனதிலிருந்து எல்லா பயங்களையும் மாயத்திரைகளையும் நீக்குகிறது. அது ஆத்மாவை எப்படி இருக்கிறதோ அப்படியே வெளிப்படுத்துகின்றது. அதாவதுடா இதுல அம்மா என்ன நல்லா சொல்றாங்க அப்படின்னா, அன்புல நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம்ல, ஆக்சுவலி பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. நீ ஒரு அன்பை இப்போ நீ ஒருத்தவங்களை லவ் பண்ற, அவங்களுக்காக நீ நிறைய விஷயம் செய்யற இல்லையா, ஒரு செயல் செய்யற இல்லையா, செயல் செஞ்சுதான் நீ அவனுடைய லவ் ப்ரூவ் பண்ணணுன்றது கிடையாது. அந்த செயலே அகங்காரம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா தூய்மையான அன்புல உணர்வு மட்டுமே, அங்க செயலே இருக்காது. அப்ப நீ ஒரு செயல் செய்யற அப்படின்னா அது அகங்காரம் தானே. இப்போ நான் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நிறைய செயல்கள் செய்வேன். நான் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போவேன். இந்த வாட்டி கூட ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து. அதுவே அகங்காரம் தான். ஏன்னா தூய்மையான அன்புல உணர்வுல கலந்திருக்கும் போது அது எதுவுமே எதிர்பார்க்காது, செயலே அங்க இருக்காது. அப்ப நான் ஒரு செயல் செய்யறேன் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் அந்த செயலை செய்யறேன். ஓகேவா? அப்போ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ செயல் செய்யற அப்படின்னா நானென்ற தன்மை உனக்கு இருக்குதானே, நீ பிரிஞ்சு தானே இருக்க. ஆத்மாவுடைய நிலை என்ன அப்படின்னா, ஆத்மாவுக்கு செயல்களே கிடையாது, உணர்வோட எப்பவுமே கலந்து இருக்கிறது தான் ஒரு ஆத்மாவோட நிலை. அந்த ஆத்மாவோட நிலைக்கு உன்னை கொண்டு வர்றது இந்த தவிப்புல என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த தவிப்புல கிருஷ்ணரை தவிர்த்து எனக்கு சொந்தமான ஒரு விஷயம் இங்க இது இல்லவே இல்லை, நான் செய்யறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை, நான் உன்னை அங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அங்க செயல்கள் எதுவுமே இல்லை, உன்னோட கலந்தே இருக்கணும், ஒரு நிமிடம் விடாம உன்னோட கலந்தே இருக்கணும். ஏன்னா இதை நல்லா என்னால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் கிருஷ்ணனோட சந்தோஷமா இருந்தா கூட நிம்மதியா போய் வேலை செய்வேன்.
ஆனா கிருஷ்ணா அம்மா என்னை சீண்டி விடுவாங்களா, அந்த நேரத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கிருஷ்ணாவை கட்டி பிடிச்சிட்டு என்னால உன்னை விட முடியாதுன்னு அப்படியே உட்கார்ந்துருவேன். அந்த கொஞ்சம் கவலைக்கே எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிருஷ்ணாவே கதி நான் வந்து உட்கார்ந்துடுறேனே, வேற லெவல்ல கவலை கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இதை நம்ம இன்னும் எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா, நீங்க சந்தோஷமா இருக்கும்போது கூட நிறைய செயல் செய்வீங்கடா, ஆனா மனம் உடையும் தருவாயில உங்களால ஒரு செயலுமே செய்ய முடியாது தெரியுமா? இந்த லவ் பண்ணும்போது கூட ஜாலியா இருக்கும், ஆனா அந்த லவ் ஃபெயிலியர் எடுத்துக்கோங்க. அந்த லவ் ஃபெயிலியர்ல அந்த பையனை தவிர்த்து உங்களுக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, யோசிக்க முடியாது, எதுவுமே வேணாம், எனக்கு நீ மட்டும் இருந்தா போதும்னு தோணும். ஆனா லவ் நல்லா இருக்கும் போது கூட நீ ஒரு நல்ல வேலைக்கு போயேன், அப்பதான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. லவ் நல்லா இருக்கும்போது கூட நம்ம ஒரு நல்ல வீடு வாங்கி செட்டில் ஆயிடணும், நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும், நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா லவ் ஃபெயிலியர்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. எனக்கு எதுவுமே வேணாம், நான் எதிர்பார்த்ததே தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, எனக்கு நீ மட்டும் போதும், நம்ம எப்பவுமே இப்படியே இருக்கலாம்னு தோணும். லவ் நல்லா இருக்கும் போது கூட 4 பேருக்கு நேரம் கெத்தா இருக்கணும்னு தோணும், யாராவது நம்மளை தப்பா பேசிட்டாங்கன்னு தாங்க முடியாது, அவங்களுக்காகவே வாழணும்னு தோணும். ஆனா லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி தருவாயில பாருங்க, நான் யாரையுமே இனிமேல் யோசிக்க மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், எங்க அப்பா அம்மாவுக்காக உன்னை நான் என்னென்னமோ இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டேன், எனக்கு அதில் எதுவுமே வேண்டாம், எங்க அப்பா அம்மா என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் உன்னை தவிர எனக்கு எதுவுமே வேணாம், உனக்காக நான் என் உயிரை கூட தருவேன் அப்படின்னு எதையுமே எதிர்பார்க்காம நீ மட்டும்தான் அப்படின்ற அந்த தன்மைக்கு வரும். இதுதான தூய்மையான அன்பு. அன்பு இணைஞ்சிருக்கும் போது கூட எதிர்பார்ப்புகள் வரும், ஆனா அன்பு அங்க பிரியும் போது எனக்கு எதுவுமே வேணாம், நீ மட்டும் போகணும்னு தோணும். இதுதான் அம்மா சொல்றாங்க நமக்கு. அப்படிப்பட்ட தூய்மையான அன்பு அந்த ஆத்மா ரீதியா இருக்குமா, அது வெறும் உணர்வு ரீதியாவே மட்டும் இருக்குமா, செயலே அதுல இருக்காது, அகங்காரமே இருக்காதுன்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்லை, நான் என் குரு கிட்ட சரணாகதி அடையணும். நான் பாட்டு கிருஷ்ணாவை லவ் பண்ணிட்டே இருக்க போறேன், என்ன பண்ணுமோ அவங்க பண்ணட்டும், அது அவங்களோட வேலை. அம்மா லவ் பற்றி இன்னும் அதிகமான விஷயங்கள் நம்மளுக்கு ஆழமாக எடுக்கிறாங்க, அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? இந்த அன்பு மூலமாக என்னென்ன மாற்றங்கள் வருதுன்றதை அம்மா நம்மளுக்கு சொல்லித்தராங்க, அதை நம்ம நாளைக்கு பொறுமையாக பார்க்கலாம். நிறைய இருக்கு இல்லையா, ஒரே நாளில் முடிக்க முடியாது. ஸோ அதனால் நாளைக்கு பார்க்கலாம். ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ண